ஃபஸ்ட்டு நான் இம்மாக்குலேட் ஸ்கூலில் 5th படிக்கிறேன். எனக்கு 5 ரூபீஸ் காயின்லாம் ரொம்ப பிடிக்கும். 1ஆவதுலேருந்து நான் 5 ரூபீஸ் காயின்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். வீட்டில் சாக்லேட்லாம் வாங்கிறதுக்கு காசு கொடுப்பாங்க, அதெல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி எல்லாம் கொடுக்குற காசை சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் 3000 ருபீஸ் வச்சுருக்கேன். என் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் நான் போட போகிறேன். பொதுவாகவே குழந்தைங்க கிட்ட காசு கொடுத்தா உடனே என்ன பண்ணுவாங்க? அதுக்கு சாக்லேட்டோ இல்லைனா பிஸ்கெட்டோ இல்லைனா ஐஸ்கிரீமோ ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் இங்கே இந்த குழந்தை தான் அப்பா அம்மா தாங்கிட்ட தினமும் கொடுக்குற 5 ரூபாய் காயினை சேர்த்து வச்சு அதில் 3000 ரூபாய் வரைக்கும் சேர்த்து அதை போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சிறுமிக்கு நிறைய பேர் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. எங்கே நடந்திருக்கு வாங்க பார்க்கலாம். நிறைய சேவிங்ஸ் பெரிய சேமிப்பாளராக நீங்க இந்திய அளவில் பாராட்டி புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்த லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி அப்படிங்கிற இவங்களோட மகள் தான் ரிஷ்விதா ஸ்ரீ 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க தன்னோட 4 வயசுல இருந்து 5 வருஷங்களா பெற்றோர்கள் தனக்கு கொடுக்கிற தனி செலவுக்கான 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு 5 வருஷத்துல 3000 ரூபாய் வரைக்கும் சேர்த்து வச்சிருக்காங்க. பணத்தை போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்து சிறு சேமிப்பு கணக்கை துவங்கி இருக்காங்க. அதுபடி தன்னோட பெற்றோர்கள் மற்றும் சகோதரியோட சேர்ந்து முதலியார்பேட்டை தபால் நிலையத்துக்கு போய் 3000 ரூபாய் 5 ரூபாய் நாணயங்களை கொடுத்து தன்னோட பெயர்ல ஒரு சிறு சேமிப்பு கணக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முயற்சியை பாராட்டி மற்றவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சாதனை புரிஞ்ச மாணவி ரிஷ்மிதா ஸ்ரீக்கு முதலியார்பேட்டையை சேர்ந்த சமூக சேவகர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளரான வெற்றி செல்வம் அவர்கள் பாராட்டி கௌரவப்படுத்தியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில முதலியார்பேட்டை தபால் நிலைய அதிகாரிகள், துணை அதிகாரி, மாணவியோட சகோதரி இப்படி எல்லாருமே உடனிருந்திருக்காங்க. சிறுமியோட இந்த சிறு சேமிப்பு திட்டத்தை பாராட்டும் வகையில தபால் நிலையத்தில் இருந்த வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் அதிகாரிகளும் ரொம்ப வெகுவா பாராட்டியிருக்காங்க. தனக்கு தினமும் கொடுக்கப்பட்ட 5 ரூபாவை வீணா செலவு செய்யாம அதை சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட 5 வருஷங்களுக்கும் மேலா சேர்த்து 3000 ரூபாவா சிறு சேமிப்பு திட்டத்தில் போட்ட இந்த மாணவிக்கு இப்போ இணையத்துல பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த மாணவியை பாராட்டணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி எங்களுக்கும் தெரிவிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம விஹே நியூஸ் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம், என்னோட பேரு துளசி. இவங்க என்னோட சிஸ்டர் ரிஷ்விதா ஸ்ரீ. இவங்க 5th படிக்கிறாங்க. இவங்களுக்கு 5 ரூபி காயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதை சின்ன வயசுல இருந்து சேர்த்துட்டு இருக்காங்க. 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து. நம்ம பொங்கலுக்கு காசு கொடுத்தாலோ இல்லை சாக்லேட் வாங்குறதுக்குலாம் காசு கொடுத்தாலோ வேணான்னு சொல்லிட்டு 5 ரூபி காயின்ஸ் தான் வேணும்னு சொல்லி சேர்ப்பாங்க. இப்போ அவங்க 5 இயர்ஸாக சேர்த்து 3000 ருபீஸ் சேர்த்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதை போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போடலான்னு வந்திருக்கோம்.